மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களுக்கு முன்னுரிமை தரப்பட்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலைங்கிறது மாதிரியா பொய்களை பரப்புகிறார்கள். ஏன்னா அது ஒன்றும் புதுசு இல்லை. 67 பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்த பொய்யர்கள் கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா ரூபாய்க்கு 3 படி அரிசி தர்றேன்னு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்குகளை ஜேப்படி பண்ணியது திமுக. அப்ப என்ன நினைச்சார் அண்ணாதுரை, வரப்போறது இல்லை, அதனால அடிச்சு விடு. எப்படி நம்ம சேகர் பாபு சென்னை மேயருக்கு சொல்றாருல்ல, நீங்களாம் பார்த்துருப்பீங்க, உங்கள்கிட்ட தான் நான் பார்த்தேன், அடிச்சு விடு. அந்த மாதிரியா அண்ணாதுரை அவர்கள் அடிச்சு விட்டார் ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு. ஆட்சிக்கு வந்துட்டார் ஒரு செகண்ட்ல. அதான் திமுக காரங்களோட எக்ஸ்பர்டைஸ் தில்லுமுள்ளு. ஒரு வரியில் என்ன சொல்றாரு அண்ணாதுரை, 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். முடிஞ்சு போச்சா? அவங்க கொடுத்த வாக்குறுதி ஒரு செகண்ட்ல 1/3 ஆயிடுச்சு பாருங்க. சரி, இங்க 1 படியாவது போட்டாங்களா? இல்ல. ஆகவே இந்த பொய்யர்கள், பிறவி பொய்யர்கள் மத்திய பட்ஜெட்டை பற்றி மோசமாக பேசி கொண்டு இருப்பது, அதுலேயும் திரு தயாநிதி மாறன் அவர்களும் கவிஞர் கனிமொழியும் தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்ட வேண்டாம்னு சொல்லுவோம்னு. முதல்ல நான் சொல்கிறேன், இது அறிவார்ந்த பேச்சு இல்லை. காரணம், அவங்க வரி கட்டினா தானே டிஎன்ஜிஎஸ்டி உங்களுக்கும் வரும். இல்லைன்னா நீங்கள் தனியாக வரி வாங்க முடியுமா? இந்த நாட்டில் பாராளுமன்றம் அனுமதித்ததை தவிர வேறு யாரும் வரி வாங்க முடியாது. அப்போ நீங்க எப்படி பேசுறீங்க? அறிவோடு பேசுறீங்களா? நான் என்ன சொல்றேன், இட் இஸ் a சேலஞ்ச். வரி கொடுக்காதேன்னு சொல்ல முடியும் நீங்கள, டூ இட். தமிழக மக்கள் வரி கட்ட வேண்டாம்னு தயாநிதி மாறனும் கவிஞர் கனிமொழியும் சொல்ல முடியுமா? அவங்களுக்கு துணிச்சல் இருக்கா? அந்த மாதிரி பேசினா இட்ஸ் எகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன். திமுக இருக்காது, திமுக ஆட்சி இருக்காது. அதனால இந்த உதாரணம்லாம் விட வேண்டாம். நீங்க தமிழக மக்களை சாராயத்தை கொடுத்து கொல்லாம, தமிழ்நாடு முழுக்க கஞ்சா போதைப் பொருள், இன்னைக்கு குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துல வந்து கஞ்சா அடிக்கும். இந்த மாதிரியான ஒரு கலாச்சார சீரழிவு மக்கள்கிட்ட வந்திருக்கிறதுக்கு திமுக தான் காரணம். ஏன்னா ஒரு தலைமுறை குடினா என்னன்னு தெரியாத தமிழனை 1971 ஆகஸ்ட் 31 மது விலக்கை விலக்கி கொண்டு சாராயத்தை ஊற்றி தமிழனை குடிகாரன் ஆக்கினது கருணாநிதி. அதனால திமுக நீங்க திருந்துங்க. சும்மா இந்த செர்மனைசிங்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் வன்மையாக எச்சரிக்க விரும்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.